ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 4க்கான டு-டூ லிஸ்ட் பார்க்க போகிறோம். டே 3 வரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களால் ஒன் டேயில் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் டேவும் அதேவே படிங்க. நம்ம இப்போ டே 4க்கான டு-டூ லிஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு அது எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்கள். அதில் உள்ள வெக்காபுலரி எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்ம தினமும் ஒரு மாக் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கணும். எடுத்து எக்ஸாம் நீங்கள் டெஸ்ட் போடுறது முக்கியம் கிடையாது, அதை அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. இங்கிலீஷ் இன்னைக்கு இங்கிலீஷ் எடுங்க, நாளைக்கு ஆப்டிடியூட் எடுங்க, அடுத்த நாள் ரீசனிங், அப்படி மாற்றிட்டு தினமும் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அப்புறம் ஏப்ரல் 3rd வீக் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஏப்ரல் 2nd வீக் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் 3rd வீக், அப்புறம் ஜூன் 1 to 8 ரிவைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டுக்காங்க. அப்புறம் நம்பர் சீரிஸ் ஒரு 5 கொஸ்டின், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு 5 கொஸ்டின், ப்ரிலிம்ஸ் டிஏ ஒரு 2 டிஏ போட்டுக்காங்க, மெயின்ஸ் டிஏ 1, இன்இக்வாலிட்டி ஒரு 5, பிளட் ரிலேஷன் ஒரு 3 செட்டு, சிலாஜிசம் ஒரு 3, பசில் ப்ரிலிம்ஸ் ஒரு 3 போட்டுக்காங்க, மெயின்ஸ் ஒரு 1 போட்டுக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 10 கொஸ்டின், டெய்லி சிஏ படிச்சுக்காங்க. அடா குயிஸ் டைம் இருந்ததுன்னா அடா குயிஸ் எல்லாமே போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.